श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम 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 ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम 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 जानकी कांत स्मरणம் ஜெய ராம ராம கொஞ்சம் தள்ளி வந்துரும் எல்லாம் வரா நிறைய பேர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன்னா உட்கார்றதுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க அண்ணா முன்னாடி வந்து नमः पार्वती पतये हर महादेवा गोपिका जीवन स्मरणो गोविंदा गोविंदा पंडरीनाथ महाराज की जय सद्गुरुनाथ महाराज की जय सद्गुरु प्रेमी केंद्र महाराज की जय सद्गुरु विठल दास महाराज की जय समस्त साधु मंडली की जय आंजनेय मूर्ति की जय गोविंद हरि हरि गोपाल हरि हरि 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 கடுமலை சுற்ற வேண்டாம் கலனிலை கருத வேண்டாம் கடுமலை சுற்ற வேண்டாம் கலனிலை கருத வேண்டாம்
காடுமலை சுற்ற வேண்டாம், காலநிலை கருத வேண்டாம். காடுமலை சுற்ற வேண்டாம், காலநிலை கருத வேண்டாம். மேலாந்தவம் புரிய வேண்டாம், மேன்மையெல்லாம் தானே வரும். 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 ஹரி 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 ஹரி. சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனி நாமரசம். 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 ஹரி 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 ஹரி. ఎంత రుచిరా రామా ఏమి రుచిరా రామా. రుచిరా రామా ఏమి రుచిరా రామా. ఎంత రుచిరా రామా ఏమి రుచిరా రామా. రుచిరా రామా ఏమి రుచిరా రామా. ఓ రామ నీ నామం ఎంత రుచిరా రామా. మోదామని నాము ఎంత రుచిరా రామా. హరి 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 హరి. గోవింద హరి హరి గోపాల హరి హరి గోవింద హరి హరి గోపాల హరి హరి. గోవింద హరి హరి గోపాల హరి హరి గోవింద హరి హరి గోపాల హరి హరి. హరి 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 హరి. గోపికా జీవన స్మరణం. గోవింద గోవింద. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா. கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா. விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா. கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது. அஞ்சாதே எனும் குரலை செவி
கடைவிழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கல்விழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க இந்த சம்சார புயல் கண்டு மனமல்ஜுமா இந்த சம்சார புயல் கண்டு மனமல்ஜுமா சம்சார புயல் கண்டு மனமல்ஜுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தேன் உன்விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன்விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா தரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் கிடைக்குமா விழி கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் கிடைக்குமா கோடி ஜென்மோ நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தாலும் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மோ நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன் உனக்காக எனையாக்குவேன் உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன் எனக்காக எனையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் கிடைக்குமா விழி கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் கிடைக்குமா அப்பார மகிமாகோ அதி அதி அப்பார மகிமாகோ அப்பார மகிமாகோ அதி அதி அப்பார மகிமாகோ அப்பார மகிமா கிருபா கட்டாட்சம் அப்பார மகிமாகோ அதி அதி அப்பார மகிமாகோ அழுந்தொரு மணிக்கும் அன்னை என் குருநாதன் விழுந்தோறும் எடுக்கும் அப்பல் தொழுதோறும் காக்கும் தெய்வம் குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை என் குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அப்பார அதி அப்பார அதி அதி அப்பார மகிமாகோ அதி அதி அப்பார அபார மகிமா கிருபா கடாட்சம் அபார மகிமா ஹோ அதி அதி அபார மகிமா
விட்டல்தாஸ் மகாராஜ் கி ஞான பலம் வந்து தபோவனம் அமர்ந்த ஞான பலம் வந்து தபோவனம் அமர்ந்த சத்குரு ஞானானந்தா ஞான தீபம் ஏற்றி வைத்து நாம கீதம் பாடுவோம் ஞான தீபம் ஏற்றி வைத்து நாம கீதம் பாடுவோம் சத்குரு ஞானானந்தா சரணம் சத்குரு ஞானானந்தா ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே உருகி உருகி உன்னை பணிந்திடும் அடியார் 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 உயர்ந்திடவே வந்தாய் உயர்ந்திடவே வந்தாய் உனையன்றி எனக்கொரு தெய்வமும் இல்லை உனையன்றி எனக்கொரு தெய்வமும் இல்லை சத்குரு ஞானானந்தா சரணம் சத்குரு ஞானானந்தா ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே உனது மகிமையை அறிந்துனை போற்றி உனது மகிமையை அறிந்துனை போற்றி உனது மகிமையை அறிந்துனை போற்றி உனது மகிமையை அறிந்துனை போற்றி உனதருள் எல்லாம் பெற்றால் உனதருள் எல்லாம் பெற்றால் உனது கருணையால் மரண பயம் போக்கி உயர்ந்த வாழ்வளிப்பாய் எங்களுக்கு உயர்ந்த வாழ்வளிப்பாய் ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்தமே ஞானானந்த 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 தேவா ஞானானந்த ஞானானந்த தேவா ஞானானந்த 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 தேவா ஞானானந்த 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 தேவா ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்த 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 தேவா ஞானானந்த 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 தேவா ஞானானந்த 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 தேவா ஞானானந்த 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 தே ஞானானந்த 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 தேவா ஞானானந்த 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 தேவா ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்த சத்குரு தேவா
சுந்தரமூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே 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 பன்னீரு கை வேலவனே 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 கன்னிவள்ளி மணவாளனே கன்னிவள்ளி மணவாளனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே பார்வதியாய் பாலகனே பார்வதியாய் பாலகனே பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே பார்வதியாய் பாலகனே பார்வதியாய் பாலகனே பக்தர்களுக்கு அனுகூலனே முருகல் பக்தர்களுக்கு அனுகூலனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே கால்களில் செஞ்சிலம்பு முருகல் கைகளில் பொற்றலங்கை கால்களில் செந்திலம்பு முருகன் கைகளில் பொற்றலங்கை கால்களில் செஞ்சிலம்பு முருகல் கைகளில் பொற்றலங்கை கால்களில் செந்திலம்பு முருகன் கைகளில் பொற்றலங்கை கல் 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 என வருவார் என வருவான் என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே சுட்டப்பழம் தந்தவனே அவ்வை சுட்டப்பழம் தந்தவனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா மாம் பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாபழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாம் பழனி வேல் முருகா வேல் வேல் முருகா மாபழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாம் பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாபழனி வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல்
வேல் முருகா மாம் பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மா பழனி வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா நம பார்வதி பதயே மகாதேவ ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. இந்த பாட்டுக்கு எல்லாரும் ஜெய் சொன்னா போதும். நீங்க எல்லாருமே வாங்கி பாடுறீங்க தமிழ் பாட்டா இருக்கிறதுனால. அதனால இந்த பாட்டில் என்னன்னா ராமச்சந்திரகின்னா நீங்க ஜெய் சொன்னா போதும், அதான் முக்கியமானது. பொதுவாக ஜெய் சொல்லும்போது சாதாரணமாக உட்காந்து சொல்லாம இப்படி நம்ம கையை தட்டியோ இல்லை கையை தூக்கி ஜெய் கோஷம் போட்டோன்னா அது இன்னும் உற்சாகமாக இருக்கும். அதனால அந்த மாதிரி சொல்ல சொல்லி எல்லாத்தையும் கேட்டுருவேன். जानकी कांत स्मरणो जय जय राम राम. सीतापति रामचंद्र की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की भाव भक्ति का भूखा सोई जोग जुगत नहीं भावे भाव भक्ति का भूखा सोई जोग जुगत नहीं भावे भगत बोल दिया राम दीवानी निज पदवा तो देख सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की व्याध कौन आचार किया था व्याध कौन आचार किया था ध्रुव की उम्र तोड़ी व्याध कौन आचार किया था ध्रुव की उम्र तोड़ी कगा गजेंद्र पटाता विद्या जाति विदुर की घटल सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की कहत कबीरा सुनो भाई साधो राम मिलत है भक्ति कहत कबीरा सुनो भाई साधो राम मिलत है भक्ति जंतर मंतर लटपट से नहीं राम भजन से मुक्ति सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की राम अयोध्या के राजा 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 सीताराम मेरे प्राणदाता राम मेरे प्रणदाता सीताराम मेरे प्राणदाता राम मेरे प्रणदाता सदा रक्ष करो रामचंद्र सदा रक्ष करो रामचंद्र सदा रक्ष करो रामचंद्र सदा रक्ष करो रामचंद्र सदा प्रेम भरो रामचंद्र सदा प्रेम भरे रामचंद्र सदा प्रेम भरो रामचंद्र
रामचंद्रा सीताराम राजा राम 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 बोलो सीताराम राजा राम 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 बोलो सीताराम राजा राम अरे सीताराम राजा राम सीताराम राजा राम सीताराम राजा राम सीताराम राजा राम सीताराम सीताराम राजा राम 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 सीताराम राजा रामचंद्र मूर्ति की जय बोल वृंदावन विहारी लाल की जय आदि मूल में कुழந்தாய் கண்ணாணி வாராய் आदि मूल में कुழந்தாய் कन्नानी वाराय आदि मूल में कुழந்தாய் கண்ணாணி வாராய் आदि मूल में कुழந்தாய் कन्नानी वाराय கண்ணாணி வாராய் மணிவண்ணாணி வாராய் कन्नानी वाराय मणिवन्नानी वाराय ஆதி மூலமே குழந்தாய் கண்ணாணி வாராய் आदि मूल में कुழந்தாய் कन्नानी वाराय அனைவருக்கும் துணை இருக்கும் துறையே நீ வாராய் அனைவருக்கும் துணை இருக்கும் துறையே நீ வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணாணி வாராய் கண்ணாணி கண்ணானி வாராய் மணிவண்ணானி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணானி வாராய் பூத்தனை சௌகாரம் செய்த புண்ணியானி வாராய் பூதனை சுமாரம் செய்த புண்ணியானி வாராய் பூமகளை மார்பில் ஏதும் புனிதானி வாராய் பூமகளை மார்பில் ஏதும் புனிதானி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணாணி வாராய் கண்ணாணி கண்ணானி வாராய் மணிவண்ணானி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணானி வாராய் குரு முனிக்கு குழந்தையை தந்த குஞ்சே நீ வாராய் குருமுனிக்கு குழந்தையை தந்த குஞ்சே நீ வாராய் குச்சேல தந்த அவளை உள்ள கோபானி வாராய் சேல தந்த அவளை உண்ட கோபாலி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணாணி வாராய் கண்ணானி வாராய் மணிவண்ணானி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணானி வாராய் அண்ட பிண்ட அகண்ட ரூபா அநாதியே வாராய் அண்ட பிண்ட அகண்ட ரூபா நாதியே வாராய் அகண்ட நாம தத்துவ நிஜ பதனளினானி வாராய் அகண்ட நாம தத்வ நிஜ பத நளினானி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணாணி வாராய் கண்ணாணி வாராய் மணிவண்ணானி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணானி வாராய் நந்தகுமாரவர நவநீத சோரகரே நந்தகுமாரவர நவநீத சோரஹரே நந்தகுமாரவர நவநீத
नवनीत चोर हरे नवनीत चोर हरे नवनीत चोर हरे नवनीत चोर हरे देव देव वासुदेव हरे कृष्णा 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 हरे गोपी मन चोर गोपाल कृष्ण 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 हरे 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 देव देव वासुदेव हरे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्णा देव वासुदेव हरे कृष्णा नंद कुमार वर नवनीत चोर हरे कुमार वर नवनीत चोर हरे नंद कुमार वर नवनीत चोर हरे कुमार वर नवनीत चोर हरे 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 देव देव वासुदेव हरे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्णा हरे गोपी मन चोर गोपाल कृष्ण हरे गोपी मन चोर गोपाल कृष्ण हरे 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 देव देव वासुदेव हरे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्णा वृंदावन विहारी लाल की जय पंडरीनाथ भगवान की पांडुरंगा वो पांडुरंगा वो पांडुरंगा ओ पांडुरंगा ओ पांडुरंगा वो पांडुरंगा वो पांडुरंगा ओ पांडुरंगा ओ செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா மங்கை இருக்குமாதேரி கொஞ்சம் பாண்டுரங்கா இருக்குமாதேவி கொஞ்சம் பாண்டுரங்கா உந்தன் திருவடி வந்தடைவோம் பாண்டுரங்கா முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா உந்தன் திங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா எங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா எங்கள் கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா எங்கள் கஷ்டம் யாரும் தீண்ட வேண்டும் பாண்டுரங்கா இஷ்டமு போலே ஆடி பாடி பாண்டுரங்கா இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா உன்னை விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல
विठ्ठल जय जय विठ्ठल जय हरि विठ्ठल विठ्ठल जय हरि विठ्ठल ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா உன்னை பாடி வருவோம் விட்டல் என்று பாண்டுரங்கா பாடி வருவோம் விட்டல் என்று பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா உன்னை பாடி வருவோம் விட்டல் என்று பாண்டுரங்கா பாடி வருவோம் விட்டல் என்று பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ சந்தனம் பூசிய மார்பு தன்னில் பாண்டுரங்கா சுந்தர துளசி மாலையணிந்தாய் பாண்டுரங்கா சந்தன பூசிய மார்பு தன்னில் பாண்டுரங்கா முகத்தை மாலையணிந்தாய் பாண்டுரங்கா சிந்தை குளிர ஆடி பாடி பாண்டுரங்கா குளிர ஆடி பாடி பாண்டுரங்கா உந்தன் திருவடி வந்தடைவோம் பாண்டுரங்கா நாங்கள் திருவடி வந்தடைந்தோ பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா पंढरीनाथ भगवान की जय सद्गुरुनाथ महाराज की कावेरी तटशोभितां कलिमल प्रध्वंसिनीं पावनां श्री गोविन्दपुरीमुपेत्य कृपया
तिष्ठन्तमत्यादरात् सानन्दो जय कृष्णदास विनुतो संकीर्तितो साधुभिः भक्ताभीष्ट फलप्रदो प्रणमता श्री पाण्डुरङ्गं सदा श्री पाण्डुरङ्गं सदा. குருர் அனுகிரகேனேவ புமான் பூர்ணஹா பிரசாந்தயே அப்படின்னு யார் சொல்கிறார்னா, சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் தான் அவதாரம் பண்ண காலத்தில் இந்த குச்சேலரை பார்த்து சொல்கிறார். குச்சேலரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, சின்னப்போ பகவானும் ஸ்ரீ கிருஷ்ணனும் கண்ணபிரானும் அந்த குச்சேலரும் சேர்ந்து குருகுல வாசத்தில் படிச்சிருக்கா. அப்பொழுது என்ன ஆச்சுன்னா, நன்ன மழை காலம். அந்த மழை காலத்தில் அந்த காலத்தில் விறகு அடுப்பு தானே, விறகு கிடைக்காதனால அவருடைய குருவாக இருக்கக்கூடிய சாந்தீபினி என்ன சொன்னார்னா, அவவா எங்கேயாவது போய் தேடி நல்ல விறகை எடுத்துன்னு வாங்கோ, நனையாத விறகு இருந்ததுன்னா பார்த்து எடுத்துன்னு வாங்கோ, சமைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு. உடனே சிஷ்யர்கள்லாம் ஒவ்வொரு திக்குக்குள்ள ஒருத்தர் கிளம்புறா. ஆனால் அவர் சொல்லிட்டார், ரொம்ப தூரம் போக வேண்டாம், இருட்டுறதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்ட்டார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போன போது கிருஷ்ணரும் குச்சேலரும் அந்த சுதாமாவும் 2 பேரும் சேர்ந்து போகிறார்கள். இப்படி போகிறா கொஞ்சம் தூரம் போனால் நல்ல கட்டையெல்லாம் கிடச்சிருது. ஆனால் திரும்பணும்னு பார்க்குறான், அப்படி ஒரு மழை பெய்யறதா, இருண்டு போயிடுத்து. எப்படி இப்போ அந்த பாதையும் மறந்து போயிடுது 2 பேருக்கும். ஆனால் நிறைய கட்டையை சேகரிச்சுட்டான். சேகரிச்சு அவன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மேலே நடந்து போய் எங்கேயா பாதை தப்பிட்டோன்னா காட்டுக்குள்ளே மாட்டின்றுவோம்ன்றதுக்காக அவள் எங்கே இருக்காலோ ஒரு மரத்தடியில் அந்த மழையை மேலே படாதபடிக்கு அந்த கட்டை எல்லாத்தையும் அதை பாதுகாக்கிறா. என்ன, மறுநாளைக்கு சமைக்கிறதுக்கு வேணும்ல, பாதுகாட்டுன்னு தன் தலையிலேயே வச்சுட்டு அந்த மரத்தடியிலே நனையாமல் நின்றுட்டுருக்கா. இங்கேயோ சாந்தீபினி குருவுக்கு போனா சூரிய அஸ்தமனம் ஆகிடுதே, குழந்தைகளை காணமேன்னு விதுக்குங்கிறது அவருக்கு எங்கே போய் தேடுறது, மழையிலையும் இருட்டிலையும். இப்படி காத்துட்டே இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக மழை நின்றுது, வெடி காத்தாலும் ஆச்சு, சூரிய உதயமும் ஆச்சு. எல்லா சிஷ்யர்களும் அழிச்சுண்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு போயிட்டு. இப்படி தேடிண்டே வந்தபோது இப்படி தேடின்னு வருவார்னு அவர் 2 பேருக்கு தெரியும். அதனால் அதே இடத்துல இருக்கிறதுனால நேராக சாந்தீபினி அந்த குழந்தை 2 பேரையும் கட்டிண்டு, உங்களை எதுக்கு நான் இவ்வளோ தூரம் வர சொன்னேன், நான் உங்களை இருக்கிறது கிடச்சிட்டு முன்னாடியே வர சொன்னேன்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணேல் அப்படின்னு. ஒன்றே இல்லை குருநாதா, நீங்கள் ஆற்றுல கஷ்டப்படுறேன் வீட்டில் இதுக்கு, அதனால் எங்களால் முடிஞ்ச உபகாரம் பண்ணணுன்றதுக்காக ராத்திரி முழுக்க தலையிலேயே வச்சுட்டு தூங்காமல் நின்றுருக்கா 2 பேரும். உடனே குருநாதர் பார்த்து பரம சந்தோஷப்பட்டு அவர்களை அனுகிரகம் பண்ணார்னா, நீங்கள் 2 பேரும் சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு. உடனே இதே கிருஷ்ணரும் குச்சேலரும் 12 வயசில் குருகுல வாசத்தில் இருந்தார்கள். அப்படி இருந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சுதாமா குச்சேலரும் கிருஷ்ணரும் சந்திக்கிறார். அப்படி சந்திச்ச போது தூரக்கலேந்து பார்க்குறாரா, தூரக்கலேந்து பார்த்தா பரம சந்தோஷமா அவருக்கு. ஏன்னா பகவானுடைய ஆத்ம குணம், கல்யாண குணத்தை இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். குச்சேலர் எப்படி இருக்காருன்னா, சாதாரண மனுஷன், சாதாரண ஒரு பிராமணன். அவர்கிட்ட எதுவும் கிடையாது, தன் கிழிஞ்ச வேஷ்டியை கட்டிண்டு விரக்தராக இருக்கார். அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா தரித்திரன்னு அர்த்தம் இல்லை, எதுவும் வேண்டாம்னு இருக்கார். எதுவுமே சாஸ்வதம் இல்லை, எதுக்கு நாம் இதை பின்னாடி போகணும்னு அந்தர்முகமாக மனசை வச்சுன்னு இருக்கிறவர். அப்படி இருக்கார். குவாகம் தரித்திர பாபியானு கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனா. பகவானோ எப்படி இருக்கார்னா, அஷ்டலக்ஷ்மியும் நர்த்தனம் பண்ணக்கூடிய துவாரகா பட்டணத்தை நிர்மாணம் பண்ணி அதில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த நிலையில் இப்போ லோகத்தில் இருக்கிறவா இருந்தான்னா, இப்படி ஒரு நண்பன் இருந்தான்னு வெளில கூட சொல்லிக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு அவமானமாக இருக்கும். இப்படி ஒருத்தன் அங்கே என் நண்பன் தான், என் கூட படித்தான்னு அவர் பாட்டுக்கு வேஷ்டி எல்லாம் கிழிச்சுன்னு இழுத்து கட்டிண்டு உடம்பு முழுக்க அசுத்தியாக இருந்துட்டு இப்படி ஒருத்தர் வந்தான்னா இவன் சொல்லிப்பானோ, அவனை சொல்லிக்காமல் அமைச்சிரு, இவனை நண்பன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அவமானமாக இருக்குன்னு தானே உலகத்தில் இருக்கிறவா சொல்லுவா. ஆனால் வைகுண்டவாசி என்ன பண்ணுறாருனா, 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த குச்சேலரை பார்க்குறார்.
அப்படி குச்சேலரை பார்த்தாரோ இல்லையோ, தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற பிரபு அப்படியே தூக்கி போட்டார். ருக்மிணி ஏதோ பேச வர, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நேராக இறங்குறார், குடுன்னு போறார். குச்சேலரேன்னு கட்டின்ட்டார். சரி, குச்சேலன்னு பார்த்து கட்டின்ட்டு அவருக்கு பேசி அனுப்பலாமோன்னு அப்படி பண்ணலையா, நேராக கொண்டு கட்டா 2 பேரை தூக்கின்னு வர சொல்லி தான் எந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரோ அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சுட்டார். யாரு? சாக்ஷாத் மகாலட்சுமி. அப்பேற்பட்ட ருக்மிணி தேவியை கூப்பிட்டு போய் ஒரு ஜலம் எடுத்துன்னு வா அப்படின்னு ஒரு தங்க சொம்பில் ஜலம் எடுத்துன்னு வர சொல்லி ஒரு தங்க தாம்பாலத்தில் அவருடைய திருவடியை வச்சு கரகரன்னு தேய்ச்சி அலம்ப சொல்கிறாராம் ருக்மிணி அம்மாவை ஜலம் விட சொல்லி. அந்த ஜலம் விட்டு தாம் புரோக்ஷணம் பண்ணிக்கிறாரா. என்ன இப்படி காண்பிக்கிறாராம், భాగవతుల పాద జలము పైన చల్లుకొంటేచా భాగీరథికి పోతా మనసు పయనమేటికే సూవి రామచంద్ర సూవి ராமாபிராம சூவராவே. பத்ராச்சல ராமதாசர் அவருடைய கீர்த்தனையில் சொல்றார், நீ இங்கேருந்து நான் இதுக்கு போகிறேன், கங்கைக்கு போகிறேன், யமுனைக்கு போகிறேன், பிரயாகைக்கு போகிறேன்னு இங்கேருந்து நீ இப்படி செலவு பண்ணிட்டு போறியே, சூக்ஷ்மமான ஒரு தர்மம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். நீ அங்கெல்லாம் போகணுன்ற அவசியமே இல்லை, எல்லா நதிகளும் உன் வீட்டுக்கு வந்துடும். எப்படி வரும்னா, பாகவதுல பாத ஜலமோ, ஒரு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதரோ இல்லை வேதம் சொல்லிக்கூடிய வேதவித்தோ, இந்த மாதிரி மகான்கள் யார் வராலோ அவளை உட்காத்தி வச்சு அவள் பாத பூஜை பண்ணி அதை நீ புரோக்ஷணம் பண்ணிட்டேன்னா தனியாக நீ கங்கை, யமுனை, பிரயாக, கோதாவரி, காவேரிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த தர்மத்தை அறிஞ்ச கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, தன் நண்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உத்தம பிராமண குலத்தில் பிறந்து வேதாத்தியனம் பண்ணி இப்படி அந்த அனுஷ்டானம் தர்மத்தில் இருக்கிறதுனால அவர் சம வயசாக இருந்தாலும் அவருக்கு அத்தனை உபச்சாரம் பண்ணி அந்த பாத ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறார். அப்படி பார்க்குறாராம், அவர் கால் முழுக்க தேஞ்சு போயிருக்கான். அப்படி நடந்து இதான் விரக்தராக இருக்கார். இப்போ உலகத்தில் நம்மளை பார்த்துண்டா தானே உடம்பு நன்னா இருக்கும். நாம் கார்த்தால் எழுந்துட்டு அழகாக பார்த்துட்டு நம்ம தலையை வாரிண்டு சோப்பு போட்டு குளித்து சென்ட் அடித்து நல்ல வஸ்திரம்லாம் போட்டுன்னு இப்படி பார்த்துட்டா தான் உடம்பாக இருக்கும். மகான்கள் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உடம்பே ஒரு பாரம் தான், எப்பயுமே அவன் அந்தர்முகமாக இருப்பாள். அப்படி இருக்கிறவாளுக்கு இதை போஷிக்கணுன்றது தெரியாதா, அதனால கால் முழுக்க அந்த பித்த வெடிப்பு பொழந்து இருக்கான். காலில் அந்த எண்ணெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் எடுத்து அந்த சர்மம், அந்த தோல், இப்படி இருக்கிற அந்த ஜலத்தை பார்த்து வருத்தப்படுறாராம் கிருஷ்ணர். அந்த காலை பார்த்து உடனே என்ன பண்ணார், இப்படி இருக்கக்கூடாது இவர் அப்படின்னு தான் எந்திர பட்டை கட்டிப்பாரோ அதை எடுத்துன்னு வர சொன்னாராம். உயர்ந்த பட்டு அதை கொடுத்து கட்டிக்க சொல்கிறார். அது அப்படியே தொட்டால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதை எடுத்து கட்டிக்க சொல்லி தான் எப்படி ஆகாரம் பண்ணுவாலோ அந்த முழுக்க அந்த ராஜ போஜனம் பண்ணி வச்சு வாக்கு முழுக்க தாம்பூலத்தை போட்டு உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசி சென்ட்டை அடித்து அப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாராம் குச்சேலர்கிட்ட. எப்படி குச்சேலரே சௌக்கியமாக இருக்கீரா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுதே, இப்படி இருக்கிற நீங்கள் விரக்தராச்சே, அப்பயே ரொம்ப எதுலேயுமே பற்று இல்லாமல் தானே இருப்பீர்கள், எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கீள், உங்களுக்கு அனுகூலமான மனைவி கிடைத்தாலா, எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு உடனே எல்லாம் தெரிஞ்ச பகவான் தானே குச்சேலர் மனசில் நினச்சிக்கிறாராம், எல்லாம் தெரிஞ்சுட்டே கேட்குறார் இவர் அப்படின்னு. அவர் என்ன அவர் எதுவுமே சொல்லிக்கலையாம், தான் தரித்திரத்தில் கஷ்டப்படுறேன் எனக்கு இதில் நீ, ஏன்னா அவர் வேண்டான்னு இருக்கார். அவர் என்ன சொன்னா, பரம சௌக்கியமாக இருக்கேன் சுவாமி கிருப்பையில், உன்னை பார்க்கணும்னு தோணுனது வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் இந்த உபச்சாரங்கள்லாம் பார்த்துட்டு அவர் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காராம் கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு. என்னதுன்னா, அது அவளும் இல்லை அரிசியும் இல்லை, அந்த மாதிரி பாதி இடிப்பட்ட ஒரு அவள் வச்சுட்டு இருக்காராம். அதை தனக்கு தான் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கந்த துணியில் கட்டி அது கொண்டு வந்து கொடுக்கணும்னு கையில் வச்சுட்டு இருக்கார். ஆனால் இப்போ என்ன தீர்மானம் பண்ணிட்டார்னா, இது கிருஷ்ணர்கிட்ட நீட்டிடவே கூடாது. ஏன்னா அவர் பண்ணின உபச்சாரம், அவர் போட்ட ஆகாரம், இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒன்றுமே கிடையாது. இது கிருஷ்ணருக்கு ஏதாவது இடைஞ்ச பண்ணிடுதுன்னா என்ன பண்ணுறது, எல்லாம் பக்கத்தில் இருக்கா, இதை சாப்பிட்டு அவருக்கு தொண்டையில் ஏதாவது மாட்டின்னு எதாவது எடுத்துன்னா என்ன பிட்டம் பிடிச்சிருவா, இதை கொடுக்கக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுட்டு இருக்காராம். உடனே பகவான் என்ன பண்ணுறாருனா, அவர் மறைச்சி வச்சுட்டு இருக்கிற கவனிச்சுட்டார். அவருக்கு பேச்சு கொடுத்துட்டே அவர் கவனிக்காத போது லபக்குனது பிடிச்சி இழுத்துட்டு அந்த வஸ்திரத்தை பிடிச்சு பார்க்கறார். பார்த்தா அதில் அவள் இருக்கு. அப்படியே எடுத்துக்கிறாராம். எப்படி உங்களுக்கு தெரியும்
பகவானுடைய ஹிருதயம் என்னன்னா, இப்படி ஒரு இடத்துன்னு வந்திருக்கார், இது என்ன பாடி இடிபட்ட அவளா, இதை போய் ஒரு மனுஷன் திம்பானா, ஒரு அவ்வளோ உருப்படியாக கூட உனக்கு கொண்டு வர தெரியலையே அப்படின்னு தானே உலகத்தில் இருக்கிறவா சொல்லுவா. பகவான் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவள் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி சுவாமி தெரியும், நான் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லையே, எனக்கு அவள் சாப்பிடணும் போல இருக்கு, இப்போ ஏற்பட்ட அவளை கொண்டு வந்திருக்கேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுட்டாரான். இவருக்கோ வெதுக்குன்றது, இன்னொரு பிடி எடுத்து போட்டுக்க போறா, பக்கத்தில் ருக்மிணி வந்து கையை பிடிச்சிட்டா. என்ன தாத்பரியம்னா, இன்னொன்று சாப்பிடக்கூடாதா அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு விஷயம். பகவான் என்னன்னா, இப்படி பாகவதர் பரம உத்தமராக இருக்கக்கூடிய அந்த குச்சேலர் கொண்டு வந்த பிரசாதத்தை நீங்க ஒண்டி சாப்பிடலாமா, எங்களுக்கும் கொடுங்கோன்னு கேட்பது போல இருக்கான். இது வெளியில தெரியக்கூடிய விஷயம். உள்ளுக்குள்ள என்னன்னா, பகவான் மனசுல நினைச்சிட்டு இருக்காராம், நான் அவதாரம் பண்ணி இருந்த போதே இப்படி ஒரு என்னுடைய பக்தன் என் காலத்துல இருந்து என் கூட இருக்கிற சகா இவர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரே, நாம இப்படி பார்க்காம விட்டுட்டமேன்னு பகவான் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு பிடி அவளை இப்படி சாப்பிடும் போது அஷ்ட கலையோட மகாலட்சுமியை ஆத்துக்கு அமிச்சிட்டாராம். அங்க இப்படி பிடிச்சு அமிச்சிட்டாராம். இப்ப எல்லாம் அவருக்கும் என்ன ஆச்சரியம்னா, அவர் கிருஷ்ணர் இங்க சாப்பிட்றார், அடுத்த க்ஷணம் கிருஷ்ண குச்சேலருடைய வீடு இருக்கு பார்த்தீங்களா, அது அரண்மையா மாறிடுது. அந்த குச்சேலரோட சம்சாரம் பார்த்தா அம்சதோலிகா மஞ்சம் ஒரு பெரிய கட்டில் படுத்துன்னு இருக்கா, நிறைய சேவகர்கள்லாம் இருக்கா. என்னடா அது, தூங்கி காத்தால எழுந்து பார்த்தா இப்படி இருக்கே, ஆச்சரியமா இருக்கேன்னு அந்த குச்சேலரோட சம்சாரம் ஆச்சரியப்படுறா. அப்படி ஆயிடுதான். இன்னொரு பிடி சாப்பிட்டா மகாலட்சுமி சொல்றாளாம், என்கிட்ட உள்ள அத்தனை பணத்தையும் அத்தனை மங்களத்தையும் கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் இன்னொரு பிடி சாப்பிட்டேன்னா நானும் மாத்து புடவை எடுத்து நான் வாத்துக்கு போகணும், என்கிட்ட எல்லாம் தீர்ந்து போயிடுத்து, அதனால போதும் இது நாங்கள் சாப்பிட்றோன்னு வாங்கிக்கிறது போல அப்படி கொடுத்தார். இத்தனையும் சொல்லிட்டு நீங்களும் சௌக்கியமா இருக்கேன், நானும் சௌக்கியமா இருக்கேன். இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, நாம் அன்னைக்கு அந்த விறகெல்லாம் எடுத்து தலையில் வச்சுட்டு இருக்கும்போது குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணாரே, அப்போ நீங்கள் சௌக்கியமாக இருக்கட்டும், நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு பலனை கொடுக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாரே, அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் குச்சேலர்கிட்ட. நான் குருவால் என்ன பண்ண, குருன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா சாதாரணமாக இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறா, ஒரு ஏபிசிடி கற்றுக்கணும்னா குரு இல்லாமல் கற்றுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் குரு தேவை. இங்கே சின்ன ஏபிசிடிலேருந்து ஆரம்பித்து பிஹெச்டி பண்ணுற பர்யந்தம் குரு வேணும். இது சாதாரண லௌகீகமான விஷயத்துக்கே குரு தேவைன்னும் போது கண்ணுக்கே தெரியாது அத்தியாத்ம விஷயம்ன்றது, ஆன்மீகம்ன்றது. அதுக்கு ஒரு நல்ல பாதை காண்பிக்கக்கூடிய குரு தேவையோன்னோ. அப்பேற்பட்ட சத்குரு கிடைத்தால் நம்மளுக்கு பரமபாக்கியம் அப்படின்னு குருவோட அனுகிரகம்னு கிருஷ்ணர் சொல்றார். இந்த குரு அனுகிரகம் பெற்ற ஒரு பக்தன் யாருன்னா அவருக்கு ஹலதரன்னு பேர். இது மகாபாரதத்தில் உள்ள கதை. அந்த ஹலதரன் என்னன்னா, அவருக்கு ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்தவர். ஒரு 5-6 வயசு ஆயிடுது. 5-6 வயசானா என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு உபநயனம் பூனல் போட்டு அவரை கொண்டு போய் பாடசாலையில் சேர்த்து விட்டுட்டா படிக்கிறதுக்கு. அவரும் இன்னொரு ஒரு குரு கிட்ட போய் படிக்கிறதுக்காக போனார். படிச்சுட்டே இருக்கார், படிப்பு வரலன்னா இவர் வேதம் சொல்லித்தரார், அவர் தப்பாவே சொல்றார். ஒரு 6 மாதம் 7 மாதம் முயற்சி பண்ணி பார்த்தார், வரல. உடனே இவர் என்ன சொன்னார்னா, குருநாதா எனக்கு வரவே மாட்டேங்கிறதே, என்ன பண்ணுறதுன்னா, நீ ஒன்றுமே பண்ணாத, என் கூட இருந்துட்டே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. உண்மையாக அதை நம்புறாராம். இந்த மாதிரி எப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8 வருஷம் ஆயிடுது. 8 வருஷமாக குருநாதர் கூடயே இருக்கார். இது 8 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு அவாவா வேதத்தை முடிச்சுட்டு தன் காரியத்தை பார்க்க கிளம்பிடுவா. அங்கேவா இருப்பா, படிப்பு முடிஞ்சோடனே அவ வீட்டுக்கு போயிடுவாளோன்னு. இவருக்கு திருப்பி கவலை வந்துடுது, குருநாதா எல்லாரும் கிளம்புறாள், என் கூட வந்தவன்லாம் எனக்கு ஒன்றுமே வாயில் வரமாட்டேங்கிறதே, நான் என்ன பண்ணட்டும்னா, நீ கவலையே படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இதெல்லாம் என்ன விஷயம், இதெல்லாம் சாதாரண படிப்பு. இப்போ என்னதான் நீ ஏபிசிடி என்னதான் நீ பிஹெச்டி பண்ணாலும் டாக்டரேட் பண்ணாலும் இந்த ஜென்மாவோட சரி. அடுத்த ஜென்மா என்னன்னா அடி வாங்கி தான் திருப்பி ஏபிசிடி கற்றுக்கணும். இந்த ஜென்மாவோட தான் இந்த டாக்டரேட்டு பட்டம் பதவி எல்லாம். அடுத்த ஜென்மா நீ அடி வாங்கி தானே கற்றுக்கணும். நீ உனக்கு சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வித்தையை நான் சொல்லித்தரேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னார். இப்படி இருந்துட்டே இருக்கார். இன்னொரு 10 வருஷம் ஆயிடுது. 10 வருஷம் ஆனால் என்ன ஆச்சரியம்னா, அந்த குருநாதருக்கு வயசாகி படுத்த படுக்கை ஆயிட்டாரா. இந்த சமயத்தில் அந்த ஹலதரன் ஏதோ சில சாமான்கள் வாங்கணுன்றதுக்காக பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போயிருக்க.
இவருக்கு என்ன தோன்றதுன்னா, அந்த ஹலதரன் வர பரியந்தம் நாம் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சம்சாரம் குருமாதாவை கூப்பிட்டு ஒரு ஓலைச்சுவடி எடுத்துன்னு வர சொன்னார். அந்த ஓலைச்சுவடி எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை ஏதி, அம்மா இது நீ ஹலதரன் வந்தால் கொடுத்துரு அப்படின்னு கொடுத்தார். கொடுத்த அடுத்த க்ஷணம் அவர் காலமாயிட்டார். அந்த அம்மா என்ன பண்ணுறான்னா, அதை வாங்கிலாம் படிக்கலையாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன தோன்றுறதுன்னா, நமக்கோ வயசாகிடுது, நம்மளுக்கோ யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த ஹலதரனும் இங்கே இருக்கான், இந்த ஹலதரன் கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறாலாம். என்னன்னா, அவர் வந்து கேட்பார். கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு உதாரணத்துக்கு ஒரு வழி சொல்கிறேன்னேலே, எனக்கு ஒரு நல்வழி காமிக்கிறேன்னு சொன்னேலே, இப்படி போயிட்டேலேன்னு கதறும் போது நாம் ஒரு பொய்யை சொல்லிடுவோம். என்ன பொய்னா, உங்க கவலைப்படாதப்பா, உன் குருநாதர் உனக்கு வேணுங்கிற வழியை எழுதி வச்சிருக்கார், அதை வந்து நான் இருக்கிற வரியந்தும் எனக்கு பார்த்துக்க சொல்லி, நான் எப்போ சந்தோஷப்படுறேனோ அப்போ கொடுக்க சொல்லி அவர் காலமாயிட்டார்னு ஒரு பொய்யை சொல்லலான்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதே போலயே அவர் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா குருநாதர் காலமாயிட்டார். காலமானா, குருநாதா நான் ஒரு நல்வழி காமிக்கிறேன்னு சொன்னீர்களே, எனக்கு வரலையே, என்ன ஆச்சுன்னு உடனே அந்த அம்மா அதே போலயே சொல்கிறாலாம், என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கான், நான் எப்போ சந்தோஷப்படுறேனோ அப்போ கொடுக்க சொல்லியிருக்கேன். இதை சத்தியம்னு நம்புறாராம். இன்னொரு 10 வருஷம் அந்த அம்மாவுக்கு வேணுங்கிற பணிவிடையெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ என்னன்னா, அந்த அம்மாவுக்கும் கடைசி காலம் வந்துடுது. அந்த அம்மாவும் படுத்த படுக்கையாக இருக்கா. ஒரு நல்ல புத்தி என்ன அந்த அம்மாவுக்குன்னா, நாம் போயிட்டோன்னா அது கொடுக்கவே முடியாது, அது எங்கே வச்சுருக்கோம்னு அவன்கிட்ட சொல்லவும் முடியாதோன்னு நம்ம காலமாயிட்டோன்னா, அதுக்காக என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு முடியாத சமயத்துலேயும் என்ன பண்ணுறான்னா, அப்படி இதே மாதிரி அவர் வெளில போயிட்டார். அந்த அவள் இருக்கிற இடத்துல இல்லை. அவர் வரத்துக்குள்ளே தான் உயிர் தங்காதுன்னு தெரிஞ்சுட்டு திரும்ப வெளில வந்து பார்க்குறா. அங்கே பார்த்தா இந்த வித்தையெல்லாம் காமிப்பால்ல, அந்த இது மேலே கயிறு கட்டி அது மேலே நடக்கிறது, அப்புறம் குட்டிக்கரணம் அடிக்கிறது, இந்த மாதிரி தம்மங்குத்தாடி காமிக்கிற ஒரு அம்மா வந்து வெளில வித்தை காமிச்சுட்டு இருக்கா. இந்த வித்தை காமிச்சா சில பேர் பணம் போடுவா, அரிசி தருவா, பருப்பு தருவா, அதெல்லாம் வாங்கிட்டு போவா. அந்த அம்மா தான் இருக்காளாம். அந்த அம்மாட்ட போய் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஹலதரன் ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவன் வந்தோடனே இந்த ஓலைச்சுவடியை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மாவும் காலமாயிட்டான். அந்த அம்மா காலமாயிட்டாலும் அதே மாதிரி அந்த ஹலதரன் வந்தான், திருப்பி அழறான். அவர் நல்வழி காமிக்கிறேன்னு சொன்னார், அவரும் எதுவும் பண்ணலை. இப்போ நீங்கள் வந்து ஓலைச்சுவடி தரேன்னு சொன்னேலே, நீங்கள் வந்து நல்வழி காமிக்கிறேன்னேலே, நீங்களும் வந்து இப்படி போயிட்டேலேன்னு கதறும் போது அந்த தம்மங்கூத்தாடி அடிச்சுட்டு இருக்கலாம். அந்த அம்மா பார்த்தா இது ஏதோ பெரிய விஷயமா இருக்குது, அதனால வந்து இது சாதாரணமாக கொடுத்துடக்கூடாதுன்னு அந்த அம்மா ஒரு பொய்யை சொல்கிறா. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் குருமாதா இருக்காளே, அவள் வந்து எங்கிட்ட இந்த ஓலைச்சுவடியை கொடுக்கும்போது என்ன சொன்னான்னா, நீ வச்சுக்கோ, உனக்கு என்னைக்கு சந்தோஷம் பட்டு நீ கொடுக்குறியோ அப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு உடனே இத்தனையும் நம்புறாராம். அவர் சாதுவாக இருக்கார், நம்புறார் எல்லாத்தையும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த தம்மங்குத்தாடி அம்மா என்னென்னலாம் பண்ணுறாலோ அவளுக்கு பணிவிடை பண்ணிட்டு சுற்றின்னு இருக்காராம். இப்படி அவள் பணம் போடும்போது அந்த பணத்தை வாங்கிக்கிறது, அரிசி போட்டால் வாங்கிறது, இந்த ட்ரம் அடிக்கிறது, அவள் சாமான் சட்டெல்லாம் தூக்கின்னு போகிறதுன்னு இந்த மாதிரி பணிவிடை பண்ணிட்டே போயின்னு இருக்கா. இப்படி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆயிடுது. ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா, அந்த அம்மா அவள் என்ன பண்ணுவான்னா, இந்த ஓலைச்சுவடி தானே முக்கியமானது, அந்த அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துன்னு ஓடிடலாம். ஆனால் இவர் நேர்மையாக இருக்காராம், அவள் கொடுத்தாதான் அதை பார்க்கணும்னு அப்படி ஒரு நேர்மையாக இருக்கார், நல்லவராக இருக்கார். இந்த அம்மாவுக்கு என்னன்னா, ஒரே இடத்துலையே வச்சான்னா அவன் எங்கேயா எடுத்துன்னு கிளம்பிட்டான்னா நம்மளுக்கு யார் பண்ணிவிட பண்ணுவா அப்படின்றதுக்காக அந்த அம்மா தங்கிட்டே வச்சுப்பாலாம், எங்கேயும் வெளிலெல்லாம் வச்சிட மாட்டாலாம். இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு கயிறை கட்டி அது மேலே நடந்துன்னு இருக்கா. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தன் இடுப்பில் சொருகிண்டு நடந்துட்டு இருக்கா. மேலே இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு காற்று வருது. அந்த காற்றில் அந்த ஓலைச்சுவடியும் இந்த கையில் வச்சுருக்கிற கட்டையும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. அந்த கட்டையை பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயத்தில் இந்த ஓலைச்சுவடியை விட்டுட்டான். அந்த காற்றுல அந்த ஓலைச்சுவடி பறக்கிறது. உடனே அந்த அம்மாவுக்கு பாவம் மனசு இறங்கி, இதுக்கு தானே இத்தனை வருஷமாக நமக்கு பணிவிட பண்ணினா, ஹே ஹலதரா, எந்த ஓலைச்சுவடிக்காக நீ என் கூட 2-3 வருஷமாக பணிவிட பண்ணிட்டு இருக்கியோ அந்த ஓலைச்சுவடி காற்றுல பறக்கிறதுப்பா, அதை போய் பிடிச்சிக்கோ அப்படின்றா. இதுக்கு தானே இந்த அம்மாவுக்கு 2-3 வருஷம் தான் தெரியும், அவர் என்ன 25 வருஷமாக அதுக்காக பாடுபட்டு இருக்கார். இதுக்கு தானே பாடுபட்டு இருக்கோம். அதில் அப்படி என்ன தான் எழுதியிருக்கார் நம்ம குருநாதர், என்ன தான் எழுதியிருக்காருன்னு பார்க்கணுன்ற ஒரு ஆவல்
காத்துல படுத்துட்டு இருக்கிற அந்த ஓலைச்சுவடியை நோக்கி போயிட்டே இருக்கார். இந்த சமயம்தான் வந்து கிருஷ்ணர் பாண்டவர்களோட இருக்கக்கூடிய காலம். அவர் என்ன பண்றாருன்னா தன் ரதத்துல பஞ்சபாண்டவர்களை அழிச்சுட்டு இப்படி அந்த அதே வழியா வந்துட்டு இருக்கார். கிருஷ்ணர் எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வித்தை காமிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும்னா வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவார். உடனே நீங்கள்லாம் வரையலான்னு பஞ்சபாண்டவர்கள் கேட்டோடனே அவர் நினைக்கணும், வேறு வேலை இல்லையா, சின்ன குழந்தை மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு. உடனே நீங்கள் வந்தால் வாங்கோ, நான் போய் பார்க்க போகிறேன்னு ரதத்துலேருந்து இறங்கி கிருஷ்ணர் பார்க்க வர்றது போல் வந்துட்டு இருக்கார். இப்போ என்ன நடக்கிறதுன்னா அந்த காற்றுல இந்த ஓலைச்சுவடி பறந்துட்டு இருக்கு. அதை நோக்கி இந்த ஹலதரன் வந்துட்டு இருக்கான். இப்போ பகவான் என்ன பண்ணுறாருனா அந்த வித்தையை பார்க்கணுன்ற வியாஜத்தில் அவர் இறங்கி அந்த ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கோன்னு அந்த ஓலைச்சுவடி அதை பார்த்து பின்னோக்கி போயிட்டு இருக்கார் கிருஷ்ணர். இப்படி ஓலைச்சுவடி நறுப்பில் இருக்குது, அதை பார்த்துட்டு ஹலதரன் வரான். அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் பின்னோக்கி நடந்து போயிட்டு இருக்கார். அது என்னாச்சுன்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக காற்று இறங்க இறங்க என்ன ஆகும், அது பூமியில் வந்து விழுந்துருமோன்னோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதான். அது அப்படியே இறங்குறத பார்த்துட்டு ஆவலாக இவரும் வரார். அதையே பார்த்துட்டு கிருஷ்ணரும் பின்னாடி போயிட்டே இருக்கார். அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நேராக கண்ணனுடைய திருவடியில் வந்து விழுந்துருது. கண்ணனுடைய திருவடியில் விழுந்துருத்தான். அவரும் சீக்கிரமாக வந்து நல்லது என்ன தான் எழுதி வச்சிருக்கார், 25 வருஷமா இதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு அந்த ஓலைச்சுவடியை திறந்து பார்த்தா அதில் எழுதியிருக்கான், ஹே ஹலதரா, என்னைக்கு நீ இந்த ஓலைச்சுவடி திறந்து பார்த்து படிக்கிறியோ அன்னைக்கு முன்னாடி நிற்கிறவன் வைகுண்டவாசிடா, அவனுடைய திருவடியை பிடிச்சிக்கோ, நீ கடையேறிடலாம் அப்படின்னு எழுதியிருக்கான். இது யாருக்கு தெரியும்? குருநாதருக்கு தானே தெரியும். அவர் என்னைக்கோ எழுதி வச்சிருந்தார், 25 வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி நடக்கும்னு எழுதி வச்சிருக்கார். உடனே அந்த ஓலைச்சுவடியை போட்டார், பகவான் திருவடியை பிடிச்சுட்டார். அவர் தான் சொன்னார், ஒன்றும் உனக்கு எதை ஒன்று தெரிஞ்சுண்டா அதை உனக்கு நான் கொடுப்பேன், அதை தெரிஞ்சுட்டா போதும், உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை, அதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு குரு சொன்னாரோன்னு அது கொடுத்துட்டாராம். தான் இல்லாத போதும் கொடுத்துட்டார். நீ என்னைக்கு திறந்து பார்க்குறியோ அன்னைக்கு முன்னாடி இருக்கிற வைகுண்டவாசி அப்படின்னு திருவடியை பிடிச்சிருந்து பகவான் அடைந்தார் அப்படின்ற அந்த குரு அவருடைய கதை, இந்த ஹலதரனுடைய கதை. நான் குரு ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தரால் எந்த விஷயத்துலையுமே வந்து சரியான மார்க்கத்தில் போகவே முடியாது. ஆனால் சுயமாக தெரிஞ்சுட்டாலும் குரு இல்லாமல் யாரும் எதாவது பண்ண முடியுமோ? இப்போ இன்றைக்கி நாங்கள்லாம் பஜனை பண்ணுறோம், போகிறோம், வரோன்னா ஒரு 23 வருஷமாக எங்கள் குருநாதர் கூட இருந்தது தானே. அவர் போட்டு கொடுத்த பாதை இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி பாடினா ஜனங்களுக்கெல்லாம் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும், இந்த மாதிரி கதை சொல்லணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அப்படி வளர்த்ததுனால தான் இன்றைக்கி அவர் போட்ட பாதையில் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி குருநாதருடைய அனுகிரகத்தினால தான் எல்லாம் நடக்கிறது. இந்த சத்சங்கம் நம்ம இந்த ராமகிருபா தர்பார் அப்படின்ற ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்னா இந்த சுவாமி வந்து எனக்கு என் குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நான் அடிக்கடி வந்து கதையில் சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் பார்த்துருக்கேன். குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜ் அவர் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவார் சுவாமிக்கு. அது ஒரு பெரிய லெவலில் பண்ணக்கூடியது இது சுவாமிக்கு. அதை பண்ணி அது இந்த சுவாமியை என்கிட்ட கொடுத்தார். நானும் 2 வருஷமாக அந்த சுவாமிக்கு நம்ம கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய பத்ததி அதுலேயே பூஜை பண்ணிட்டு வரேன். இந்த சுவாமி வந்ததுக்கப்புறம் நிறைய நன்மைகள் நம்ம அதில். இந்த நன்மை நம்மளுக்கு மாத்திரம் கிடைக்க போதுமோ, எல்லோருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் தேவையோன்னும். அவர்களுக்கு எத்தனை கஷ்டம் இருக்கும் ஆற்றுல, அத்தனையும் இந்த சுவாமியோட கட்டாட்சம் எந்த வீட்டில் படுறதோ அந்த வீட்டில் கிடைக்கும். அது வரணுன்றதுக்காக இந்த ராமகிருபா தர்பார் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட இப்போது ஒரு 25-30 முடிஞ்சிருத்து 30 வரையும் முடிஞ்சிருத்து. நிறையா அதில் கூப்பிட்றா. மெட்ராஸ் நிறையா இடத்துல பண்ணியிருக்கோம். மெட்ராஸை விட்டு இப்போ வெளியூர்னு இங்கே கிளம்பி வந்திருக்கேன். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். எனக்கு ஃபோன் பண்ணி சுவாதீனமாக பேசக்கூடியவா நம்ம வெங்கடேஷும் சுபாக்காவும். இவள் வந்து எப்படின்னா என்னுடைய அத்தை மாதிரி, குருநாதர் தங்கன்னு தான் சொல்லுவாள். அதனால் அவர் எனக்கு அப்பா மாதிரினா அவள் எங்கள் அத்தை மாதிரி. அதனால் இங்கே திண்டுக்கலுக்கு வந்துட்டோன்னா எங்கேயுமே தங்க மாட்டோம், இங்கே தான் வருவோம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும், எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு உபச்சாரமும் கம்மியாகாது. எல்லாரும் முதல் நாள் அன்றைக்கி உபச்சாரம் பண்ணுவாள், கடைசி நாள் அன்றைக்கி முதல் நாள் அன்றைக்கி 4 விதமான கறிக்காய் போடுவாள். 3 ஆகும், 2 ஆகும், 1 ஆகும், அப்புறம் இருக்கிறது போதும் சாப்பிட்டுட்டு போகலாம். இப்படி தான் சாதாரணம். என்ன இப்போ இருக்கிற லௌகீக விஷயத்தில் முடியாது. ஆனால் பரமஸ்ரத்தை எப்போ வந்தாலும் எது வந்தாலும் எதையும் கம்மி பண்ணாமல் ஒரு அன்னபூர்ணி மாதிரி சமிருத்தியாக ஆகாரம் போட்டு
எங்களெல்லாம் பார்த்துட்டு இது என்ன ஒரு பெரிய சின்ன விஷயம் இல்லை, அது மாதிரி பார்த்துட்டு தான் வேலையும் அந்த டீச்சராக இருந்து வேலையும் பார்த்துட்டு இத்தனையும் பண்ணுவாள். அதான் ஆச்சரியமான விஷயம். அப்படி ஒரு குடும்பம் அந்த அந்த ஃபேமிலியில் வந்ததுனால தானே இந்த இது. அப்படி ஒரு இது எனக்கு ரொம்ப ஆப்தாளவா. அவளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம மாத்தில் வச்சுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னே அவசியம் இங்கே பண்ணணும், ராமர் அழிச்சுன்னு வரணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. நான் அழிச்சுன்னு வரேன்னு அவர் வந்து பஜனையோடு தான் வரணும்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கார். சும்மா சாதாரணமாக வந்துட்டு போகக்கூடாதுல்ல, அதனால் சத்சங்கத்தோடு தான் வரணும்னு அவர் தீர்மானம் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு இங்கே கிளம்பி. இப்படி ஒரு சத்சங்கம் ஏற்பாடானது எல்லாருக்கும் சொல்லி நான் தான் சொன்னேன். நம்ம இந்த இதில் இந்த நாகல் நகர் நம்ம சபாவில் வந்து கதை சொல்லணும். நம்ம ஆன்மீக வளர்ச்சி மன்றத்தில் கதை சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து. ஸோ அவள் தான் தெரிவிக்க சொன்னேன் எல்லாருக்கிட்டையும், இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியாக அவள் பார்க்கணும்னு சொன்னால். அது இங்கே நிறையா பேர் வந்திருக்கல, கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்ததுக்கு. எல்லாருக்கும் ராமருடைய கிருப்பையில் பரம்ப சந்தோஷம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலும் இந்த மாதிரி சத்சங்கமும் திண்டுக்கல்ல நடந்துகிட்டே இருக்கணும். அவர்கள் யாருக்கு வேணுமோ அவள் தொடர்பு கொண்டேல்னா இந்த மாதிரி வந்து அவரவர்கள் வீட்டிலையே சுவாமி அர்ச்சனை வந்து பண்ணுவது போல தான் நினச்சிட்டு இருக்கோம். அவள் தொடர்பு கொண்டேல்னா பண்ணலாம். அடுத்து நம்ம ஆன்மீக வளர்ச்சி மன்றத்துலையும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் பேசிகிட்டு இருக்க, நம்ம பார்த்து பேசி என்னன்றதை நம்ம பண்ணலாம். ஆடி மாதத்தில் தான் அது பண்ணுறா, அதை பண்ண அந்த சமயத்தில் தெரிவிக்கிறோம். ஸ்ரீராம ராம 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 ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ரீங்கார ராம 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 ராம் ஸ்ரீராம ராம ராம் ஸ்ருங்கார ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீங்கார ராம ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் சீதாபி ராம 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 ராம் ஸ்ரீங்கார ராம 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 ராம் சீதாபி ராம 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 ராம் சீதாராம் ராஜாராம் சீதாராம் ராஜாராம் சீதாராம் ராஜாராம் சீதாராம் ராஜாராம் சீதாராம் ராஜாராம் சீதாராம் ராஜாராம் சீதாராம். ராஜாராம். ஆனந்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் பாடியிருக்கீங்க. நீங்க எல்லாரும் இந்த பஜனை இதெல்லாமே புதுசுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு புதுசு மாதிரி தெரியல எனக்கு. எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து நம்ம பாடக்கூடிய பாட்டெல்லாம் வாங்கி பாடி கையை தட்டி ஜெயகோஷம் போட்டு ஏதோ எனக்கு நான் புதுசாக வந்து பண்ணுற மாதிரி இல்லை, திண்டுக்கல்ல பழக்கம் பண்ணுவது போல இருக்குது. அதனால உங்களுக்கு தான் அதுக்கு நன்றி தெரிவிக்கணும். சீதாராம் ராஜாராம் 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 சீதாராம் ராஜாராம். साकेत निलयाय सनकमुनि पूज्याय सरयू नदी तीर विहरणाय राकेन्दुवदनाय रम्यगुणनिलयाय राजाधिराजाय राघवाय जयमङ्गलो नित्य शुभमङ्गलो जानकीकान्तस्मरणं राम राम नमः पार्वतीपतये हर महादेव बोला पुंडलीकवरदा हरि विठ्ठले प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की। राम 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 राम।